ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். புதுசாக நம்ம கோவை ஈட்ஸ் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நான் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 7 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கணும், அந்த தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். திரும்ப ஒரு குக்கர் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 தக்காளி பழத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கணும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் வேக வச்சுருக்கிறேன், அந்த வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் மட்டனுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாலு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஒரு 4 கப் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துடுச்சுது. கொதி வந்ததுக்கப்புறம் நான் சீரக சம்பா அரிசி 4 கப் எடுத்துருக்கிறேன். கழுவி தான் வச்சுருக்கிறேன், ஊற வைக்கல. 4 கப் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வரும், அது வரைக்கும் கொஞ்சமாக சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சேர்ந்து வந்துருச்சு, அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கீழே ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம தம் போட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஒரு 20 நிமிஷத்துக்கு. திரும்ப 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசிலாம் உடையாமல் நல்லா நீட்டாக வந்திருக்குது. இப்போ சுவையான மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி.